நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை அதிமுக அரசு உள்நோக்கத்துடன் ஆதரிப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி விமர்சித்துள்ளார். நிலம் கையகப்படுத்தும் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நெல்லை வேளாண் அதிகாரி தற்கொலை வழக்கை உரிய முறையில் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்களவையில் நிறைவேறிய நிலம் கையகப்படுத்தும் மசோதாவிற்கு அதிமுக அரசு உள்நோக்கத்துடன் ஆதரவு அளித்துள்ளதாக விமர்சித்தார். நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகள் எதிர்க்கின்ற வேளையில் இந்த மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்ற முயற்சிப்பது ஏன் என்றும் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய பாஜக அரசினுடைய நிலம் கையகப்படுத்துகின்ற மசோதாவை இந்தியாவிலே உள்ள எல்லா எதிர்கட்சிகளும் இருக்கின்றன. அண்ணா ஹசாரே போன்றவர்கள் எதிர்க்கின்றார்கள். பீகார் மாநிலத்தில் இதை நான் அமல்படுத்தவே மாட்டேன் என்று உறுதி கூறி இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நிதிஷ்குமார் போன்றவர்களுடைய நியாயமான வாதங்களை புறந்தள்ளிவிட்டு நிறைவேற்ற தேவையா என்பதை மத்திய மாநில அரசுகள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.